அறநிலைத்துறை வேலையெல்லாம் பார்க்கறது இல்லை, நேராக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் போய் உட்காந்துருக்கிறார். அவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு கூட தெரியல. ஆனால் திருச்செந்தூரில் மக்கள் அலறிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோயில் வசூலை தானே நீங்கள் எடுத்துக்கிறீங்க, கோயிலில் வசூல் பண்ணுற காசை தானே, அங்கே இருக்க நகையை தானே அடகு வச்சு காசு வாங்குறீங்க, சாப்பிட்றீங்க, காசு வாங்கி சாப்பிட்றீங்க. அப்போ அந்த கோயிலுக்கு ஒரு பக்தர்களுக்குன்ற அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பது இந்த அரசின் கடமை அல்லவா? பலி கொடுத்தே ஆகும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அதற்கு இந்த அரசு துணை போய் கொண்டிருக்கிறது. அவங்க கோர்ட்டில் இது நெடுங்காலமாக இருந்த பழக்கம்னு பொய் சொல்லி தாக்கல் செய்கிறாங்க. மக்களுடைய வரி பணத்தில் வரும்போது மக்களுடைய பேரை வைக்கலாம், மக்கள் திட்டமாக அறிவிக்கலாம். சொந்த பேரை வச்சு இவங்க அறிவிக்கிறத பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உச்சநீதிமன்றமே சொல்லும் போது நம்ம என்ன சொல்ல முடியும் இந்த விஷயத்துல? வழக்கம் போல தான் எப்பயுமே அறநிலைத்துறையில தவிர பார்த்த எல்லா வேலையிலையும் நம்ம சேகர்பாபு அவர்கள் இருப்பாங்க. அறநிலைத்துறை வேலையெல்லாம் பார்க்கறது இல்லை, நேராக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் போய் உட்காந்துருக்கிறார். அவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு கூட தெரியல. ஆனால் திருச்செந்தூர்ல மக்கள் அலறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ கூட்டம். அந்த ஆடி மாசம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோயில்களில் கூட்டம் நிரம்பி வழியுது. ஆனால் திருச்செந்தூர்ல ஒரு சாதாரண அந்த கழிப்பறை வசதி, அவர்கள் பக்தர்கள் தங்குவதற்கான வசதி எதுவுமே செய்யலை. ஆனால் வருமானத்தை மட்டும் வழிச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க ஒவ்வொரு கோயிலையும். அது எப்படி நியாயமா? சேகர்பாபு அவர்களே, நீங்க கொஞ்சமாவது அதை கவனிக்க வேண்டாமா? அந்த வேலையை பாருங்க. உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை பார்க்கலாம் இல்லையா? அதை விட்டு விட்டு அவர் தலைநகரில் இருந்து கொண்டு எல்லா விஷயத்திலையும் மூக்கல் அணைச்சிட்டு இருக்கிறாரு. அவர் மக்களிடம் எக்கு தப்பா பேசுறது, எடக்கு மடக்கா பேசுறது, திமிரா பேசுறது என்று பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அறநிலையத்துறை சார்ந்த விஷயங்கள் எதையும் கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. திருச்செந்தூர்ல காசை பிடிங்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க. அதை பற்றி ஒவ்வொன்றுத்துக்கும் அதாவது ஸ்பெஷல் டிக்கெட் இப்போ முன்னாடியெல்லாம் ஸ்பெஷல் டிக்கெட்டே ஒரு 10 ரூபா தான் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த கோயில்லையும் 100 ரூபாய்க்கு குறைஞ்சே நீங்கள் போக முடியாது. 1000 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. அந்த கோயிலில் சாமி, அந்த கோயிலை கட்டினது நம்மளுடைய மன்னர்கள் கட்டிய கோயில். எல்லாம் இலவசமாக போய் தரிசனம் செய்து கொண்டிருந்தது இன்றைக்கு 50 ரூபாய், 100 ரூபாய், 1000, 2000ன்னு எங்கேயோ போய் நிற்குது. அவ்வளோ காசை கொடுத்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கட்டணம் வசூலிக்கும் கோயில்களுக்கு செல்லக்கூடாது. இறைவனை அங்கே சென்று ஆனால் அவங்களுக்கு அதான் விருப்பம். கோயிலுக்கு வராமல் மனுஷங்க இந்துக்கள் இருந்து விட்டால் கோயிலை இழுத்து முடியலான்னு அவங்க பார்க்குறாங்க. ஆனாலும் நாம் அங்கே சென்று கூட எவ்வளோ காசு கொடுத்தாலும் நாங்கள் உள்ளே போய் பார்க்குறோன்னு போய் நிற்கிறோம். சரி, அப்படி வர்ற காசு அந்த கோயில் வசூலை தானே நீங்கள் எடுத்துக்கிறீங்க, கோயிலில் வசூல் பண்ணுற காசை தானே, அங்கே இருக்க நகையை தானே அடகு வச்சு காசு வாங்குறீங்க, சாப்பிட்றீங்க, காசு வாங்கி சாப்பிட்றீங்க. அப்போ அந்த கோயிலுக்கு ஒரு பக்தர்களுக்குன்ற அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பது இந்த அரசின் கடமை அல்லவா? கழிப்பறை வசதி கூட இல்லை, தங்குறதுக்கு வசதி இல்லை, உடைமாற்ற குளிச்சுட்டு அந்த இதில் உடைமாற்றுவாங்க. அந்த உடைமாற்று வசதி இல்லை. அங்க குற்றச்செயல்கள் கோயிலை சுற்றி நடக்கும் குற்றச்செயல்களுக்கு அளவே இல்லை. நிறைய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா சங்கிலி பறிக்கிறதுல இருந்து எல்லா குற்றச்செயல்களும், திருட்டு போறதுல இருந்து அதற்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்புக்கு காவலர்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். எந்த பாதுகாப்புமே கிடையாது. நம்மளா போயிட்டு சாமனை கும்பிட்டு இந்த நாட்டை காப்பாத்துறான்னு நம்மளே வேண்டிட்டு வர வேண்டியதான். அந்த அளவுக்கு மோசமாக கோயில்கள் பராமரிக்கப்படுகின்றன. இங்கே காசை மட்டும்தான் பிடுங்கிக்கிறாங்களே தவிர கோயில்களில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, பராமரிப்பும் இல்லை. அதே திருப்பரங்குன்றம் வாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். மேல சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு அங்க ஆடு கோழி நாங்கள் பலியிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இஸ்லாமிய அமைப்புகள் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்குது. அங்கே அதை பற்றிய வழக்கு இருக்கும்போது இந்த அரசு என்ன போய் தாக்கல் செய்துன்னா அது சிக்கந்தர் மலை தான். அது ஏற்கனவே ப்ரிவியூ கவுன்சிலில் இது தீர்ப்பாயிருக்கு. ஆடு கோழியெல்லாம் அங்கே எப்போ வெட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் திருவண்ணாமலை முழுக்க திருப்பரங்குன்றம் மலை முழுக்க திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சொந்தமான இடம். சிக்கந்தர்லாம் அப்புறம் திருப்பரங்குன்றம் மலை அதுக்கு முன்னாடியிலேருந்து எவ்வளோ 1000 வருடங்களாக இருக்கிறது. சிக்கந்தர் என்ற இஸ்லாமியர் ஒருத்தர் அவரோட கதையை பற்றி சொன்னோம்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விஷயமா நம்ம பேச வேண்டியிருக்கும். சிக்கந்தர் என்னும் ஒரு திருட்டு பையன் தான் சொல்ல முடியும். அவர் ஓடி ஒளிஞ்சவர். அவர் மன்னரால் வெட்டி கொல்லப்பட்டவன். அவன் அங்கே மலையில் போய் ஒளிஞ்சான்றதுனால அந்த மலையை சிக்கந்தர் மலைன்றாங்க. சரி, ஏதோ சிக்கந்தர் மலைன்னு வச்சுக்கோங்க, சாமி கும்பிட்டுக்கோங்க, நம்ம ஒன்றுமே சொல்லலை. அங்கே போயிட்டு இதில் போய் ஒரு பகுதியை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்துக்கள் எப்பயுமே தாராள மனம் படைத்தவர்கள், அதனால இந்துக்கள் விட்டு கொடுத்திருக்கிறோம். அந்த மலையின் ஒரு பகுதியை உங்களுக்காக விட்டு கொடுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு என்று ஒரு மனசு இருக்கு, மனசாட்சி இருக்கு. எங்கள் கோயில்களில் நாங்கள் ஆடும் கோழியெல்லாம் பலி கொடுப்பது இல்லை. முருகனுக்கு கொடுக்கறதுக்கு பழக்கம் கிடையாது. நேர்ந்து விடுவோம். இவங்க அதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. சில கோயில்களில் நாம் பலியிடுவது உண்டு. அது சில கோயில்களில், எல்லா கோயில்களிலும் கிடையாது. இந்த கோயிலில் நாங்கள் கொடுக்கறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்களுடைய பழக்க வழக்கம், எங்களுடைய தெய்வ நம்பிக்கையை கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும்னு பார்த்தா இஸ்லாமிய அமைப்புகள் அதற்கு மரியாதை கொடுப்பதாக தெரியவில்லை. அவங்களோட விஷயம் என்னன்னா ஆடு கோழியை நாங்கள் அந்த மலையில பலி கொடுத்தே ஆவோம்
அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. அதற்கு இந்த அரசு துணை போய் கொண்டிருக்கிறது. கோர்ட்டில் இது நெடுங்காலமாக இருந்த பழக்கம்னு பொய் சொல்லி தாக்கல் செய்கிறாங்க. இதை இந்துக்கள் தான், நீங்கள் தான் கவனிக்கணும். அந்த திருப்பரங்குன்றம் எப்படி நமக்கு ஒவ்வொரு குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு நம்ம போற்றி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குன்றும் இந்த அறுபடை வீடுகளும் பார்த்தீங்கன்னா குன்றாகத்தான் இருக்கும். அந்த குன்றுகளில் எங்குமே ஆடு கோழி உயிர் பலிகள் கிடையவே கிடையாது. எந்த கோயிலிலும் உயிர் பலி கிடையாது. இதை நான் அடித்து சொல்ல முடியும். அது இருக்குன்னு இவங்க நிரூபிக்கட்டுமே. அப்படி இருக்கும் போது திருப்பரங்குன்றத்தில் மட்டும் எப்படி நம்ம ஆடு கோழியை பலி கொடுக்க அனுமதிக்க முடியும்? உங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்கோம், போய் பழிச்சு போங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டே இருங்க, இல்லை அந்த தர்காவுக்கு போயிட்டு போங்க, நம்ம வேணான்னு சொல்லலை. ஆனால் அங்கே நாங்கள் ஆடு கோழி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது. நாங்கள் சந்தைக்கூடு ஊர்வலம் நடத்துவோம், இந்துக்கள் எல்லாம் செய்வோங்க. ஆனால் எங்கள் நம்பிக்கையை நீங்கள் மதிக்க வேண்டும் அல்லவா? அது அவர்களும் செய்யவில்லை, இந்த அரசும் செய்யவில்லை. இதற்காகத்தான் நம் திமுகவை இந்துக்களுக்கு எதிரான அரசு என்று சொல்கிறோம். நம்மளுடைய குன்றுகளில் இருக்கும் முருகனை காப்பதற்கு நாம் போராட வேண்டியது இருக்கிறது. இதே பிரச்சனை அப்படியே போனீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையிலும் இதே தான். ரோடெல்லாம் மோசம். அங்கே யார் என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியல. அங்கேயும் இந்த பிரச்சனை வந்துருச்சு. நிறைய இடங்களில் மாமிச கடைகளும் ரோடுகள் கேவலமாகவும் யார் உள்ள வரா யார் வெளியே போகிறான்னு தெரியாத அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. இதே மாதிரி நீங்கள் வேளாங்கண்ணியில் செய்ய முடியாது, நாகூரில் செய்ய முடியாது. முழுக்க அது கிறிஸ்தவர்கள் வசமும் இஸ்லாமியர்கள் வசமும் மட்டுமே இருக்கிறது. அங்கே யாருமே உள்ள நுழைஞ்சு எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டாங்க. ஆனால் நம்மளுடைய கோயில் ஸ்தலங்களில் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல. மதமாற்றங்கள் நடக்கிறது, கேவலமாக பராமரிப்பின்றி மோசமாக இருக்கிறது, கட்டமைப்புகள் இல்லை, வசதிகள் இல்லை, பக்தர்களுக்கு எந்த விதமான வசதிகளும் செய்து கொடுக்கப்படாமல் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. ஆனால் இந்த கோயில்களில் வரும் பணம் தான் அரசுக்கு செல்கிறது. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நிறைய திட்டம், முதல்வர் பேரால் நிறைய திட்டம் இருக்குது. ஸ்டாலின் திட்டம்னு அதில் ஒருத்தர் அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் வேற போயிட்டு சண்முகம் அதுக்கு எதிராக ஸ்டாலின் பேரை வச்சுருக்காங்கன்னு உடனே நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் வெறும் அப்படியே கொந்தளிச்சு எழுத்துட்டாங்க. எவ்வளோ பெரிய நீங்கள் ஸ்டாலின் பேரை வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? அவர் பேரை வைக்கலாம், நீங்கள் 10 லட்சம் ரூபாய் அபராதம் கட்டுக்கணுன்னே அவர் அபராதத்தை கொண்டு போய் கட்டிட்டு இது என்னடா வம்பா இருக்குன்னு போயிட்டாரு. அப்போ இனிமே எல்லார் பேரையும் வச்சுக்கலாம். அடுத்து இன்பநீதி பேரை வச்சா கூட எதுவும் சொல்ல போறதில்ல. என்ன அவருக்கு ஒரு பொறுப்பை போட்டால் முடிஞ்சது. அதே மாதிரி தான் இப்போ உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர்னு பேர் போட்டிருக்காங்க. அது மாதிரி அவருக்கு ஒரு பொறுப்பை போட்டுட்டு அவர் பேரையும் வச்சுக்கலாம், எல்லார் பேரையும் வச்சுக்கலாம், அவங்கவுங்க குடும்ப பேரை எல்லா திட்டங்களுக்கும் வச்சுக்கலாம். ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுடைய வரிப்பணத்தில் தான் இவங்க செயல்படுத்துறாங்க, அவங்களுடைய பணத்துல கிடையாது. மக்களுடைய வரிப்பணத்தில் வரும்போது மக்களுடைய பேரை வைக்கலாம், மக்கள் திட்டமாக அறிவிக்கலாம். சொந்த பேரை வச்சு இவங்க அறிவிக்கிறத பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உச்சநீதிமன்றமே சொல்லும் போது நம்ம என்ன சொல்ல முடியும் இந்த விஷயத்துல? அத தாய்மானவர் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ரேஷன் கடைக்கு போக முடியாத வயதானவர்கள், முதியவர்கள், உடல் ஊனமுற்றவர்களுக்காக வீட்டுக்கு போய் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆந்திரா அரசு வீடுதோறும் ரேஷன்ற மாதிரி கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயே அவங்க பல பிரச்சனைகள், இந்த வண்டி சரியா வரதில்லை, ஓடிப்போய் அவங்க இருக்கிற நேரத்துல வர்றது கிடையாது. ஏன்னா இதுல என்ன பிரச்சனைனா இன்றைக்கு ரேஷன் கடைன்றது ஒரு இடத்துல இருக்கும், நீங்க எப்ப வேணுமோ போய் வாங்கிக்கலாம். ஆனால் இப்ப அந்த ரேஷன் கடையை மூடிவிட்டு இந்த வண்டி தான் போகும். நீங்க வண்டியை இந்த இடியாப்ப வித்துட்டு வரணும் பிடிக்கிற மாதிரி இந்த வண்டியை பிடிச்சா ஆகணும். அவங்க கொடுக்குறாங்களா இல்ல வேற எங்கேயாவது கொண்டு போய் கொடுக்குறாங்களா நமக்கே தெரிய போறது இல்லை. ஏன் ஏற்கனவே இருந்த இடத்துக்கு நம்ம யாரையும் அனுப்பிச்சிட்டு போறோம். சரி, அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கும் முதியவர்களோ, தனியாக இருக்கும் முதியவர்கள், இல்லை கை கால் நடக்க முடியாமல் இருந்தாலோ, இல்லை மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாங்களா, நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ரேஷன் கடைக்காரருக்கு கண்டிப்பாக அது தெரியும், அந்த லிஸ்ட் இருக்கும். அந்த வீட்டுக்கு மட்டும் போயிட்டு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரதுல என்ன பிரச்சனை? இதுக்கு வண்டி வேற வாங்கியிருக்காங்க. அந்த வண்டிக்கெல்லாம் இவங்க எதுவும் டெண்டர் விட்ட மாதிரிலாம் தெரியல. அந்த வண்டியில் ஏற்றிட்டு இப்போ போவாங்க, தெருவா போய் கொடுத்துட்டு வருவாங்க. அது இல்லாட்டி இல்லை தான், இருந்தாலும் இல்லை தான், நீங்கள் போய் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா வண்டியில் தான் ஆள் இருப்பாங்க, கடை கிடையாது. கடை இல்லாட்டி நீங்கள் எங்கே யார்கிட்ட போய் நீங்கள் கேட்க போகிறீங்க? கேட்கவும் முடியாது. அப்படிதான் இந்த திட்டத்தை கொண்டு விட்டுருக்காங்க. இன்னும் என்னென்ன திட்டம்லாம் இப்படியெல்லாம் வரப்போதோ தெரியல. இந்த தேர்தல் வருவதற்குள் பல திட்டங்களை நாம் காண வேண்டி இருக்கும். அந்த திட்டங்களால் நமக்கு என்ன நன்மை பயக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.